பள்ளி, கல்லூரிகள், பேருந்து, ரயில் நிலையங்களில் தெரியும் தெருநாய்களை அகற்ற 8 வாரங்களுக்குள் தடுப்பு வேலிகள் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நீதிபதி விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களுக்குள் தெருநாய்கள் நுழையாத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி மற்றும் குறிப்பிட்ட நிர்வாக அமைப்புகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள், தெருக்களில் சுற்றித் திரியும் மாடு, ஆடு, நாய் உள்ளிட்டவற்றை பிடித்து கோசாலை அல்லது காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனை அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றி 8 வாரங்களுக்குள் அதற்கான அறிக்கையை தலைமைச் செயலாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திமுகவை அழித்து விடலாம் என யாரோ புறப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர், மிசா உள்ளிட்ட நெருக்கடிகளை சந்தித்த திமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னிடம் யூடியூபர் அநாகரிகமாக கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் தனக்கு கிடைத்துள்ள ஆதரவு, நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நடிகை கௌரி கிஷன் தெரிவித்தார். ஒரு செகண்ட்க்கு நினைச்சேன், வரும் கண்டிப்பா PR ஸ்டண்ட்னு, இல்ல ஏன் இவ்வளவு ஓவரா பேசுற அந்த மாதிரி ஏதாச்சும். ஆனா யுனானிமஸ்லி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, விச் ஐம் வெரி ஹாப்பி அபவுட். பிகாஸ் சொசைட்டி மாறுதுன்னு ஒரு இது முன்னாடிலாம் கண்டிப்பா ஒரு 2 சைடு இருந்து இருக்கும். அண்ட் I think things are changing. நடிகை கௌரி கிஷனின் எடை குறித்து கேள்வி எழுப்பிய யூடியூபருக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பதும் அவமானப்படுத்துவதும் கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்திற்கு பாஜக மாநில துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு, நடிகர் கவின், நடிகைகள் மஞ்சிமா மோகன், ரோஹிணி, இயக்குநர்கள் ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், பாடகி சின்மயி உள்ளிட்டோர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். நடிகை கௌரி கிஷன் தன்னந்தனியாக தன்னுடைய தரப்பு நியாயத்தை தைரியமாக நிலைநாட்டியது பாராட்டுக்குரியது என்று 96 பட இயக்குனர் பிரேம்குமார் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் பதிவேற்றக்கூடியவர், அதர்ஸ் பட சந்திப்பில் கௌரி பதில் தரும்போது கூட்டமாக கூச்சலிட்டு தடுத்தது கோழைத்தனமான இழிச்செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண்ணை சூழ்ந்து கொண்டு அத்தனை பேர் வார்த்தை வன்முறையில் ஈடுபடும் போது அருகிலேயே செயலற்று அமர்ந்திருந்த இயக்குனர் மற்றும் கதாநாயகனின் மௌனம் அதைவிட பெரிய வன்முறை என்று இயக்குனர் பிரேம்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோர் விரும்புவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் பாஜகவினர் தன்னுடன் தொடர்ந்து பேசி வருவதாக குறிப்பிட்டார். இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. அதிமுகவின் இரு அணிகளையும் பாரதிய ஜனதா தான் ஒருங்கிணைக்க கூறியது என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தன்னை வைத்து பாஜக பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை என்று கூறினார். என்னை அழைத்தவர்கள் BJP தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நடத்தவில்லை என்றும் அவரது குடும்பம்தான் நிர்வகிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது, போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்க போய் நேசிக்கிறது, இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையனின் பேட்டியில் யாரை பார்த்தார், என்ன பேசினார் என்று தெளிவான தகவல்கள் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர்,
செங்கோட்டையனுக்கு பின்னால் திமுக இருப்பதாக சந்தேகம் இருக்கிறது என்றார். மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் யாரும் செய்யாத பித்தலாட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் செய்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஜய் சகட்டு மேனிக்கு பேசி வருவதாகவும் அவரது முதலமைச்சர் கனவு கனலாகிவிடும் என்றும் கூறினார். எங்கேயும் துஷ்டி கேட்க போறவன், இளவு கேட்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர, அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். கட்சியில் சிலர் உழைக்காமல் ஏமாற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. இதில் தலைமையேற்று பேசிய ராஜேந்திர பாலாஜி அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 50 ரூபாய் குறைந்து 11,270 ரூபாய்க்கும், 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 90,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 165 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சனிக்கிழமை அன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் 8ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருநாவலூர், கடமருதூர், சேந்தநாடு, ஆசனூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதி அருகே புலி தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் அகழியில் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் சென்றபோது கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வனத்துறையினரை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த தற்காலிக தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மாரியம்மாள் என்ற அவர் கடந்த 5ஆம் தேதி லாரி மோதியதில் பலியான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மாரியம்மாளின் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே வீட்டுமனை பட்டா மாற்றம் செய்ய 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில அளவையர் கைது செய்யப்பட்டனர். பந்தாரப்பள்ளியைச் சேர்ந்தவரான முருகன் தனது வீட்டுமனை பட்டா மாற்றம் தொடர்பாக விண்ணப்பித்துள்ளார். அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் நில அளவையர் வடையாபதி ஆகிய இருவரும் 6,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு சென்ற நிலையில் அவர்கள் அளித்த வழிகாட்டுதலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை முருகன் லஞ்சமாக கொடுத்தபோது இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர். திருச்சி மாவட்டம் உப்பிரியபுரம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகநல்லூரைச் சேர்ந்த நடேசன் இரவு வழக்கம் போல தனது வீட்டின் வளாகத்திற்குள் பைக்கை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் திருடப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதுமலை வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ள சாலையோர பகுதிகளில் செடிகள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளன. இதனால் யானைகள் நடந்து வருவதை முன்கூட்டியே எளிதாக கண்டறிந்து வாகன ஓட்டிகள் தப்ப முடியும். சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை யானைகள் துரத்தும் சம்பவங்கள் அரங்கேற்றி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழக டிஜிபி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உலக புகழ்பெற்ற கார்த்திகை மகாதீப திருவிழா டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வருகின்ற 24ஆம் தேதி அதற்கான கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. சுமார் 40 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிரிவல பாதை உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்டார். தூத்துக்குடி சிவன் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவையொட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவுக்காக கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. 3ஆம் நாள் திருவிழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 2 நாள் பயணமாக டெல்லி சென்றார். சென்னையில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லிக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை விமானத்தில் சென்னை திரும்பவுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெண்ணை கொலை செய்த வழக்கில் கைதானவரை காவல் நிலையத்தில் பெண்ணின் கணவர் அடிக்க பாய்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆவிட பொய்கை பகுதியை சேர்ந்த மகேஸ்வரியிடம் அதே பகுதியை சேர்ந்த சசிகுமார் கடன் வாங்கிய நிலையில் அதனை மகேஸ்வரி திரும்ப கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சசிகுமார் மகேஸ்வரியை கல்லால் அடித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 13 சவர நகைகளையும் திருடியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சசிகுமார் கைதான நிலையில் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்தபோது மகேஸ்வரியின் கணவர் பாண்டிக்குமார் அவரை அடிக்க முயன்றார். அப்போது சுதாரித்துக் கொண்ட காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்வேலையில் சிக்கிய உயிரிழந்த இருவரை கிணற்றில் வீசிய சம்பவம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தொம்பக்குளத்தை சேர்ந்த ரவிக்குமார், அவருடைய உறவினரான சுரேஷ்குமார் ஆகியோர் அர்ஜுனா ஆற்றின் ஓரமாக உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வேலையில் சிக்கி உயிரிழந்திருப்பதும் அதனை மறைக்க இருவருடைய உடல்களை அருகில் இருந்த கிணற்றில் வீசியதும் தெரிய வந்தது. இந்நிலையில் விவசாய நிலத்தில் அனுமதியின்றி மின்வேலி அமைத்த வேப்பிள்ளைப்பட்டியை சேர்ந்த தோட்ட உரிமையாளர்களான மணிகண்டன் மற்றும் சுதாகர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கையில் நடைபெற்று வரக்கூடிய குற்றச்சம்பவங்களை தடுக்க கோரி இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் கடந்த ஒரு வாரத்தில் 4 கொலைகளும் 6க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களும் அரங்கேறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேரு பஜார் வாலாஜா நவாப் பள்ளிவாசலில் தொழுகைக்காக வந்த இஸ்லாமியர்கள் குற்றச்சம்பவங்களை தடுக்க கோரி அரண்மனை வாசல் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூரில் இருசக்கர வாகனங்களில் முறையாக ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் இலவசமாக ஐஸ்கிரீம் மற்றும் 1 லிட்டர் பெட்ரோல் வழங்கினர். முறையாக ஹெல்மெட் அணிந்து வந்த முதல் 50 பேருக்கு இவற்றை போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கினர். ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே உள்ள கொள்ளிடக்கரையில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியைச் சுற்றியுள்ள கடைகளில் இருந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் உணவக குப்பைகள் உள்ளிட்டவற்றால் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது. அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தில் டாஸ்மாக் கடையில் மதுகுடிக்க வந்தவரிடம் பணம் கேட்டு தாக்கிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஸ்ரீதேவி குப்பம் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் கண்ணம்மாள் நகரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் 3 அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். வெங்கடேஷ் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் காயமடைந்த வெங்கடேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்கிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டன் கல்லூரியிலிருந்து பழவூர் கிராமம் செல்லும் வழியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் நெல்லை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மாக் கடை திறக்கப்படாது என்று உறுதியளித்ததை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். நாமக்கலில் சிறுதானிய உணவு திருவிழா கண்காட்சியை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். வரகு, சாமை, சோளம், கம்பு, குதிரைவாலி, சீரக சம்பா, தங்க சம்பா, மிளகு சம்பா உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல கொள்ளு, உளுந்து, மொச்சை, நிலக்கடலையால் அமைந்த உணவுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தனியார் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர்.
மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற துலா உற்சவத்தை முன்னிட்டு மாயூரநாதர் ஆலயத்தில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று திருக்கொடியேற்றப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி பஞ்சமூர்த்திகளுக்கான கொடிகள் ஏற்றப்பட்டன. சேலத்தில் மதுபோதையில் தம்பியை அடித்து கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்தனர். பொன்னம்மாப்பேட்டை ரயில்வே வடக்கு லைன் பகுதியைச் சேர்ந்த தியாகுவுக்கும் அவரது அண்ணன் சந்தோஷுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபோதையில் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது ஆத்திரமடைந்த சந்தோஷ் தனது தம்பி தியாகுவை கீழே தள்ளிவிட்டு அவர் மீது கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சந்தோஷை வீராணம் பகுதியில் வைத்து கைது செய்தனர். தருமபுரம் ஆதீனம் மணி விழாவின் 7ஆம் நாளில் ஆன்மீக குருமார்கள் 16 பேர் ஒரே மேடையில் திருவாட்சி அமைப்புடன் கூடிய தனித்தனி பீடத்தில் அமர்ந்து ஆசி உரை வழங்கினர். தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் காசி யாத்திரை வரும்போது அவருக்கு ஜெகத் குரு என பட்டம் சூட்டி மரியாதை செய்யப்படும் என்று மாநாட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பீகாரில் 160 இடங்களுக்கு மேல் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் மக்களை திசை திருப்பும் நடவடிக்கையில் ராகுல் காந்தி ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். खड़े हो जाते हैं बहुत बड़े ब्लैक बोर्ड के सामने और जो है प्रेजेंटेशन देकर लोगों को गुमराह करने की कोशिश करते हैं. भाई तथ्य लेकर जाइए ना इलेक्शन कमीशन के सामने. इलेक्शन कमीशन उसकी जांच करेगा, न करे तो बात समझ में आती है. लेकिन उसी SIR को लेकर புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் மீனவர்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி பெண் ஒருவர் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கோட்டைப்பட்டினம் சதாம் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியில் வசித்து வந்த வசந்தி என்ற பெண்ணிடம் சுமார் 50 பேர் ஏலச்சீட்டு கட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் கூறியுள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் பணத்தை மீட்டுத் தர கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே டாஸ்மாக் கடை முன்பாக கால் மேல் கால் போட்டு சாலையில் படுத்து கிடந்த போதை ஆசாமியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆண்டிக்குப்பம் பகுதியில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திய நபர் போதை தலைக்கேறி பன்ருட்டி அரசூர் சாலையில் கால் மேல் கால் போட்டபடி படுத்திருந்தார். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 2,42,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் 253 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது விநியோக திட்டத்திற்காக வெளி மாவட்டங்களுக்கு 44,542 மெட்ரிக் டன் அரிசி அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. வன்னியம்பட்டி, வைத்தியலிங்கபுரம், இந்திரா நகர், மம்சாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் சூறைக்காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 2 கோயில்களை பூட்டி தனிநபர் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அச்சங்குளம் கிராமத்தில் ஊர் பொதுமக்களுக்கு சொந்தமான வாழவந்தான் மற்றும் திருவுரையம்மன் கோயில்களை பூட்டி ரத்தினம் என்பவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் 2 வாரங்களுக்கு மேலாக கோயில்கள் பூட்டியிருப்பதால் ரத்தினத்திடம் இருந்து சாவியை மீட்டு தருமாறு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து அச்சங்குளம் கிராம மக்கள் பதாகைகளை ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் வருங்கால வைப்பு நிதி தொகையை செலுத்த வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகள் இருக்கும் நிலையில் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் 72 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கான EPF தொகையை ஒப்பந்ததாரர் கட்டாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக போடப்பட்ட சாலை 1 மாதத்திலேயே சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். 1 மாதம் கூட ஆகாத நிலையில் புதிய தார் சாலை பல இடங்களில் சேதமாகி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். விபத்துகளை தடுக்கும் விதமாக சாலையை மீண்டும் புதுப்பித்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
சென்னை தண்டையார்பேட்டையில் குப்பை லாரி மோதி 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைலாசம் தெருவை சேர்ந்த வெங்கடேசன் சரளா தம்பதியின் 8 வயது மகள் தனியார் பள்ளியில் படித்து வந்தார். இந்நிலையில் தனக்கு தெரிந்த நர்சிங் படிக்கக்கூடிய மாணவியுடன் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து சிலிண்டரை பிடித்தபடி சிறுமி சென்றுள்ளார். அப்போது நிலை தடுமாறி சிலிண்டர் ஒருபுறமும் சிறுமி ஒருபுறமும் சாலையில் விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் வேகமாக வந்த மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை லாரி சிறுமியின் மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுக்கோட்டை அருகே மாணவர்களின் எதிர்கால லட்சிய பணி என்னவென கேட்டறிந்து அதற்கேற்ப மாதிரி அடையாள அட்டை தயாரித்து வழங்கும் அரசு பள்ளி நிர்வாகத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சாந்தனாபுரத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் கனவை ஊக்கப்படுத்தும் வகையில் AI தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரி அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆசிரியர், மருத்துவர், விமானி என பல வகையான அட்டைகள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டன. சென்னை மதுரவாயலில் அரசு டாஸ்மாக் கடையில் இளைஞர்கள் இருவர் ஸ்வைப்பிங் மிஷினை திருடிச் சென்றுள்ளனர். மதுரவாயல் மேட்டுக்குப்பம் சாலையில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு மது வாங்க வந்த இளைஞர்கள் 500 ரூபாய் பணத்தை ATM கார்டு மூலம் ஸ்வைப் செய்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் பணம் வரவில்லை என காசாளர் கேட்டதால் இருவரும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஸ்வைப்பிங் மிஷினை திருடிச் சென்றனர். இதுகுறித்து கடையின் ஊழியர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் மாவட்டங்களில் இன்று கனமழை, பெண் கடத்தல் வழக்கில் திடீர் திருப்பம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நவம்பர் 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இன்று தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தவும் பறக்கும் ரயில் திட்டம் கொண்டுவர 1985ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரை 3 கட்டங்களாக திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக 1997ஆம் ஆண்டு கடற்கரை முதல் மயிலாப்பூர் வரை 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பின்னர் மயிலாப்பூர் முதல் வேளச்சேரி வரையிலான திட்டம் 2007இல் முடிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பணிகள் தொடங்கின. ஆனால் நிலம் கையகப்படுத்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீதிமன்ற தீர்ப்பு பெற்று திட்டப்பணிகள் மீண்டும் தொடங்கின. இந்நிலையில் வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் வேளச்சேரி பரங்கிமலை வழித்தடத்தில் பறக்கும் ரயில் சேவை தொடங்க உள்ளது. இதற்கான முதற்கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. 12 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் மூலம் 5 கிலோமீட்டர் தூரம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. ஒரு பெண் என்பதாலேயே தான் அமைதியாக அடங்கி போக வேண்டும் என்று நினைத்தால் தன்னால் அப்படி இருக்க முடியாது என்று நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார். ஒரு பொம்பளையால ஒரு பெண்ணா இருந்துட்டு நீ எப்படி பேசலாம்? உனக்கு ஒரு என்ன உரிமை? நீ அது சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் எனக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அதர்ஸ் படத்திற்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏற்கனவே உடல் எடை குறித்து சர்ச்சை கேள்வி கேட்ட யூடியூபர் நடிகை கௌரி கிஷனிடம் மீண்டும் வம்பிழுத்தது சர்ச்சையானது. இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கௌரி கிஷன் நடித்த சிறப்பு பேட்டியில் தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏன் அப்படி பேசினேன் என்று விளக்கம் அளித்தார். தன் மீது கேள்வி கேட்கிறேன் என்கிற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். என்ன அப்படியே ஷட்டப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் எனக்கு இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் எல்லா சைட்ல இருந்து ஒரு அட்டாக் மாதிரி ஒரு புல்லிங் தான் நடந்தது. அங்க ஒரு ஹராஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு. இனி எந்த ஒரு நடிகைக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்று தனக்கு ஆதரவு தெரிவித்த பலருக்கும் நன்றி என்றும் கௌரி கிஷன் கூறினார். கோவையில் பெண் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தன்னை யாரும் கடத்தவில்லை எனவும் காருக்குள் இருக்கும்போது கணவருடன் தகராறு ஏற்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட பெண் விளக்கமளித்துள்ளார். இருகூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை சிலர் காரில் கடத்தியதாகவும் அப்போது அந்த பெண் அலறியதாகவும் தகவல் பரவியது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பெண் கடத்தப்பட்டதாக எந்த புகாரும் வரவில்லை என மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து காருக்குள் கணவன் மனைவி இடையே தகராறு நடந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தன்னை யாரும் கடத்தவில்லை என சம்பந்தப்பட்ட பெண் விளக்கம் அளித்துள்ளார். இறங்க சொன்னார், நான் இறங்க மாட்டேன்ட்டேன், எனக்கு முடியலன்னு. சரி வா உங்களோட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்ணுறேன், இன்னும் ஒரு ஓட்டர் கூட்டிகிட்டு போகிறேன், சினிமா கூட்டிகிட்டு போய் ஒரு சாதாரண மேட்டர் தான், நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி நீ முதல்ல வா உள்ள, என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி ஒன்று வச்சேன்.
நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் அதில் ஐயோ இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்கன்னு கத்துனேன். இதுதான் நடந்துச்சுங்க சார். கோவையில் பெண் கடத்தப்பட்டதாக பரபரப்பு புகார் எழுந்த நிலையில் குடும்ப பிரச்சனைதான் என்பது உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகள் செல்லாது என்று அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் நியூஸ் 18க்கு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளில் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட 30க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடித்து கேரள போக்குவரத்து துறை அதிகாரிகள் சாலை வாரியாக 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாக தெரிகிறது. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு 80% சாலை வரி வசூலிக்கப்படுகிறது. இதற்கு பழிவாகக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து கேரள மாநிலத்திற்கு இயக்கப்படக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்களை இயக்குவதில்லை என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு பேருந்துகளுக்கு சீட்டு இருக்கைகளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 2,50,000 ரூபா வரை கிட்டத்தட்ட 30 பேருந்துகளுக்கு 70 லட்சம் வரை அபராதம் வச்சிருக்காங்க. அதனால இப்போ ஒரு பேருந்துகளும் நம்ம 2 லட்ச ரூபா அபராதம் கட்டி இயக்க முடியுமா, இயக்க முடியாது. அதனால இன்னைக்கு இங்கேருந்து இயக்கப்படும் பேருந்துகள்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணோம். அதை தமிழக அரசு தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வானுங்கிறது எங்கள் கோரிக்கை. வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து அதிக அளவில் ஆம்னி பேருந்துகள் சபரிமலை செல்ல உள்ளது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பிரச்சினை குறித்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை வைப்பதாக கூறியுள்ளார். ஓபிஎஸ் பொய் சொன்னதாக கூறிய வைகோ, விஜயை மறைமுகமாக விமர்சித்த அதிமுக உள்ளிட்ட செய்திகளை தமிழ்நாட்டின் டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுகவை அழித்து விடலாம் என யார் யாரோ புறப்பட்டு இருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கும்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகி பாபு இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மிசா சட்டத்தில் திமுகவினர் கைது செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்தார். அத்தகைய நெருக்கடிகளை சந்தித்த திமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது என்றார். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை சட்ட ரீதியாகவும் போராட்டம் வாயிலாகவும் திமுக தொடர்ந்து எதிர்க்கும் என்று கூறினார். ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகா, ஹரியானா பகுதியில் தான் இந்த அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றிலாம் ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிட்டு இருக்காது. அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது. சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதிமுகவை இணைக்க பாஜக தலைவர்கள் விரும்பியதாக ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் கூறிய நிலையில் திமுக பின்னணியில் இருக்கும் என்ற சந்தேகம் எழுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக்கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு கொண்டுவிடுவதற்கு தடையாக இருக்கிறது. கூட்டணி தொடர்பாக ஜெயலலிதாவிடம் ஓபிஎஸ் பொய் சொல்லிவிட்டதாக வைகோ குற்றம் சாட்டிய நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பின் இதை பேசுவது ஏன் என ஓபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இதை விட அதிக சீட் கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் OPS. ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன். 2011 நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் உண்மையைதான் சொல்லுவேன். அவர் விரும்பினால், நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் விவகாரத்தில் தவேக தலைவர் விஜய் பித்தலாட்டம் செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், அரசியலில் ஆத்திச்சூடி கூட விஜய்க்கு தெரியாது என்று விமர்சித்தார். 41 பேர் செத்து கிடக்காங்க, ஓடி வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். அடுத்து நான் தான் சொல்றாரு, காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார். அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, முதலமைச்சரை நோக்கி விஜய் சினிமா வசனம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். மக்களை சந்திக்காமல் திரைப்புகழை கொண்டு சிலர் மாய பிம்பத்தை உருவாக்குவதாக தவேக தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி அள்ளி கிராமத்தில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விஜயை மறைமுகமாக சாடினார். புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை, ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நம்ம இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதிமுகவுடன் தவேக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விருப்பம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் KP முனுசாமியின் விமர்சனம் கவனம் பெற்றுள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம், கர்நாடகாவில் முடிவுக்கு வந்த விவசாயிகளின் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். சாலைகளில் சுற்றித் திரியும் விலங்குகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருநாய்கள் தொல்லை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து வரும் நிலையில் நீதிபதி விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரி அமர்வு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு விடுதிகள் உள்ளிட்ட பொது இடங்களுக்குள் திருநாய்கள் நுழையாத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களிலும் நாய்கள் புகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதிகளில் இருந்து பிடித்து செல்லப்படும் நாய்களுக்கு கருத்தடை ஊசி செலுத்தி மீண்டும் அதே இடத்தில் விடக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எந்தெந்த இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை 2 வாரத்திற்குள் கண்டறிந்து அந்த பணிகளை 8 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள், தெருக்களில் சுற்றித் திரியும் மாடு, ஆடு, நாய் உள்ளிட்டவற்றை பிடித்து சாலை அல்லது காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்ற ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் கரும்பு டன்னுக்கு 3300 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து 9 நாட்களாக நடைபெற்று வந்த விவசாயிகள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. கர்நாடகாவில் வட மாவட்டங்களான விஜயபுரா, பாகல்கோட்டை, பெலகாவி ஆகியவற்றில் அதிக அளவு கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. 1 டன் கரும்பிற்கு 3500 ரூபாய் ஆதரவு விலையாக அரசு நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் கடந்த 31ஆம் தேதி பெலகாவியில் தொடர் போராட்டம் தொடங்கினர். ஆரம்பத்தில் டன்னுக்கு 3100 ரூபாய் என அரசாங்கம் முன்மொழிந்ததை விவசாயிகள் தரப்பில் நிராகரிக்கப்பட்டது. 9வது நாளாக போராட்டம் தொடர்ந்ததால் சர்க்கரை ஆலைகள் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன.
இந்த நிலையில் நேற்று பெங்களூருவில் சர்க்கரை ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்து 7 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசு கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக டன்னுக்கு 3,300 ரூபாயாக நிர்ணயித்து அறிவித்துள்ளது. முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்று பெலகாவியில் விவசாயிகள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து கரும்பு விவசாயிகளின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியிடமிருந்து துப்பாக்கி முனையில் முதலமைச்சர் வேட்பாளருக்கான இடத்தை ராஷ்டிரிய ஜனதா தளம் பறித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் விமர்சித்துள்ளார். பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக பரப்புரையில் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் அவுரங்காபாத் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், கூட்டணி கட்சியிடமே தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள் மக்களிடம் அளித்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்று கேள்வி எழுப்பினார். आरजेडी ने कांग्रेस को सिर्फ वही सीटें दी जहां वो 35-40 साल से नहीं जीत पाई है. आरजेडी ने कांग्रेस की कनपट्टी पर कट्टा रखकर मुख्यमंत्री पद की उम्मीदवारी भी चोरी कर ली. மகாகத் பந்தன் கூட்டணி தலைவர்கள் துஷ்பிரயோக அரசியலில் ஈடுபடுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பீகாரில் மகாகத் பந்தன் கூட்டணி ஆதரவு வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 122 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் பகல்பூர் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பீகாரில் புதிய போலி வாக்காளர்கள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து ஹரியானா தேர்தலை அபகரித்து விட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். बिहार में लाखों कांग्रेस और महागठबंधन के वोटरों का नाम काटा गया है. नए वोटर जोड़े गए हैं. हमें आखिरी मिनट तक டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வியாழக்கிழமை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீரமைக்கப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. டெல்லியில் உள்ள சர்வதேச விமான நிலையம் எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடியது. இங்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு 1500க்கும் அதிகமான விமானங்கள் வந்தும் இங்கிருந்து மற்ற நாடுகள் மற்றும் நகரங்களுக்கும் சென்றும் வருகின்றன. கடந்த வியாழக்கிழமை மாலையில் இந்த விமான நிலையத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தானியங்கி செய்தி மாறுதல் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. வியாழக்கிழமையன்று தொடங்கிய இந்த பாதிப்பு நேற்றும் நீடித்தது. இதனால் சராசரி புறப்பாடு தாமதங்கள் 45 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை இருந்தன. அதே நேரத்தில் குறைந்த விமான நிறுத்தும் இடங்கள் மற்றும் வான்வெளி நெரிசல் காரணமாக வருகைகளும் தாமதமாகின. இதன் எதிரொலியாக டெல்லியில் 800க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு தான் அனைத்து விமான சேவைகள் பாதிப்புக்கு காரணம் என்றும் சைபர் தாக்குதல் இல்லை என்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தது. மேலும் முக்கிய தகவல் தொடர்பு வலை அமைப்பு மீட்டெடுக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்ததாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியது. கூகுள் மேப்ஸ் இந்திய பயனர்களுக்கான பிரத்யேக வடிவமைக்கப்பட்ட 10 புதிய அம்சங்கள் தொடர்பான அறிவிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. கூகுள் மேப்ஸ் இப்பொழுது ஜெமினி ஏஐயை நேரடியாக ஒருங்கிணைப்பதால் பயனர்கள் தங்கள் தொலைபேசியை தொடாமல் நிகழ்நேர உரையாடல்களில் ஈடுபடலாம். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடன் இணைந்து கூகுள் மேப்ஸ் இப்பொழுது சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து தடைகள், மாற்றுப்பாதைகள், கட்டுமானம் குறித்த அப்டேட்ஸ்களை வழங்குவதால் தாமதங்களை தவிர்க்க உதவும். இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்காக கூகுள் மேப்ஸ் புதிய அவதார் வசதியை வழங்கியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் உள்ள பயனர்கள் இப்பொழுது கூகுள் மேப்ஸ் மூலம் நேரடியாக மெட்ரோ ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம். மேலும் பேருந்துகள், ரயில்கள் உட்பட அனைத்து போக்குவரத்து டிக்கெட்டுகளையும் கூகுள் வாலெட்டிற்குள் சேமித்து தங்களது பயணத்தின் போது எளிதில் அணுக முடியும். விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளை நெருங்கும் போது பயனர்களை கூகுள் மேப்ஸ் இப்பொழுது முன்கூட்டியே எச்சரிக்கும். பிரபலமான உணவகங்கள், ஹிட்டன் ஜெம்ஸ் என போற்றப்படும் உள்ளூர் பகுதிகளையும் பயனர்களுக்கு எளிதாக வழங்கும் வகையில் கூகுள் மேப்ஸ் இப்பொழுது அப்டேட்டுகளை வழங்கியுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கடைசி மற்றும் 5வது T20 போட்டி இன்று நடைபெறும் நிலையில் இந்திய அணி தொடரை கைப்பற்றுமா என ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதலாவது ஆட்டம் மழையால் பாதியில் ரத்தானது.
அடுத்தடுத்து நடைபெற்ற 3 போட்டிகளில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி பிரிஸ்பேனில் நடக்கிறது. இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி மதியம் 1:45 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை கைப்பற்றுமா என்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடந்த 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதால் இன்றைய போட்டியில் சிறப்பாக செயல்பட்டால் ஹாட்ரிக் வெற்றியுடன் இந்தியா தொடரை வெல்லலாம். இதனால் சூரியகுமார் தலைமையில் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி நம்பிக்கையுடன் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் மிச்சல் மார்ஷ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்ய முயற்சிக்கலாம். இதனால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மகளிர் கிரிக்கெட்டுக்கு கிடைத்திருக்கூடிய அமோக வரவேற்பை தொடர்ந்து 2029 ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பை போட்டியில் 10 அணிகள் விளையாடும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்தியா மற்றும் இலங்கை நாடுகள் இணைந்து நடத்தியது. 8 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஏறக்குறைய 3 லட்சம் ரசிகர்கள் நேரில் சென்று போட்டியை கண்டுகளித்தனர். இதற்கு முன்பு எந்த உலகக்கோப்பை தொடருக்கும் இவ்வளவு ரசிகர்கள் வந்ததில்லை. இறுதி ஆட்டத்தை மட்டும் 39,555 பேர் நேரில் ரசித்துள்ளனர். அதேபோல 2024 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நிகரான டிஜிட்டல் பார்வைகளை மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியும் பெற்றுள்ளது. இந்தியா கோப்பை வென்ற இந்த இரு போட்டிகளும் ஹாட்ஸ்டாரில் மொத்தமாக 18,50,00,000 பார்வைகளை பெற்றுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டுக்கு கிடைத்திருக்கூடிய அமோக வரவேற்பை அடுத்த உலகக்கோப்பையில் அணிகளின் எண்ணிக்கையை 8 10 உயர்த்துவது என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவு செய்துள்ளது. அதன்படி 2029 ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பை போட்டியில் 10 அணிகள் விளையாடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க் நாட்டில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. டென்மார்க்கில் சிறார்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தளங்களில் ஸ்னாப்சாட், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் ஆகியவை அடங்கும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் டென்மார்க் போட்டி மற்றும் நுகர்வோர் ஆணையத்தின் பகுப்பாய்வின்படி நாட்டில் உள்ள இளம் வயதினர் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் சமூக ஊடகங்களில் செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மெட் ஃபிரெடரிக்சன் தன்னுடைய தொடக்க உரையில் இளைஞர்களின் மன ஆரோக்கியம் குறித்த கவலைகள் காரணமாக சிறார்களுக்கான சமூக ஊடக கட்டுப்பாடுகளுக்கு அழைப்பு விடுத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் என்று அழைக்கப்படுபவை நம்முடைய குழந்தைகளின் நேரம், குழந்தை பருவம் மற்றும் நல்வாழ்வை திருடுவதில் செழித்து வளர்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று டிஜிட்டல் மயமாக்கல் அமைச்சர் கேரலின் ஸ்டேஜ் ஓல்சன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் இந்த திட்டத்தை ஆதரித்தன. கடந்த ஆண்டு 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த ஆஸ்திரேலியாவைப் போலவே டென்மார்க்கும் பின்பற்றியுள்ளது.